ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலாக சாக்லேட் நாட் யூஸ் பண்ணி பென் ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன் எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பென் ஸ்டாண்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேஸ் 5 குமிழ்கள் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் பிளெயின் ஒயரும் ஒயிட் கலர் பிளெயின் ஒயரும் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா 5 வயர்ஸ் 5 அடியிலையும், ஆரஞ்சு கலரில் 10 வயர்ஸ் 4.25 அடியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வயர்ஸை ஃபஸ்ட்டு 2 வயர்ஸாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். ஒயிட்னா ஒயிட், ஆரஞ்சுனா ஆரஞ்சு, அந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா 2 நாட்ஸும் ஒரு ஒயரும் இருக்கும். ஆரஞ்சு கலரில் மொத்தமாக 5 நாட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் கலரை பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். இந்த 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3வது ஒரு நாட் போடுங்க. இது மோஸ்ட்லி ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பூஜா பாஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. சேம் அதே மெத்தட் தான். மறுபடியும் இன்னும் ஒரு ஒயர் இருக்கும். நம்ம அதை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். மொத்தமாக பாருங்கள், இந்த இடத்துல 5 நாட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் சுற்றி வர 2 வயர்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சுற்றி வர போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற ஆரஞ்சு கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி குமிழ்கள் சுற்றி வர ஒரு வரிசை போடணும். நம்ம இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 பக்கம் நாட்ஸ் போடுங்க. இந்த பென் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பேசிக் நாட்லேருந்து சிவன்கண் நாட்டு, பிஸ்கட் நாட்டு, ஹாஃப் பிஸ்கட் நாட்டு, ஆம்லா நாட்டு, 4 ஒயர் வச்சு போடக்கூடிய ஆம்லா நாட், 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஆம்லா நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, வீட் நாட்டு, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் நான் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக பீட்ஸ் யூஸ் பண்ணி, டியூப்ஸ் யூஸ் பண்ணி, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன்னு எல்லா வெரைட்டிலையும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டு சைடில் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சோனையும் மறுபடியும் ரெண்டு சைடில் போட்டுட்டு கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் கிடச்சிரும். இதே மாதிரியே மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடணும். இதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் மட்டும் இந்த டைமண்ட் ஷேப் டிசைன் வர்றதுக்காக, ஈவனாக கரெக்டாக வர்றதுக்காக இந்த ஒரு வரிசை மட்டும் நம்ம பேசிக் நாட்டில் போடலாம். இதுக்கு அடுத்த வரிசையிலேருந்து சாக்லேட் நாட் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஸாக போகிற நாட்ஸில் நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு கீழே இருந்தே சாக்லேட் நாட் வேணும்னா ரெண்டுமே 5 அடி 5 அடி ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஒயர் இன்சர்ட் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக இருக்கும்.
இது வந்து கிராஸ் கட் மெத்தடில் போடுறதுனால நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு பழகுனீங்கன்னா பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்புக்குள்ளார இந்த 4 நாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இப்போ பாருங்கள் சுற்றி வர நான் போட்டு முடிச்சிருக்கேன் இந்த ஒரு வரிசையை. இப்போ இதுக்கு அடுத்த வரிசையிலேருந்து நம்ம சாக்லேட் நாட் போடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லூப் மாதிரி மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஒரு சுற்று சுற்றுறோம். இப்போ மறுபடியும் நம்ம பேசிக் நாட் போடுற மாதிரியே தான் ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் லூப்பில் விட்டு மெல்ல வந்து இந்த கீழே வர ஒயரை மட்டும் நம்ம இழுக்கணும். மேலே வர ஒயரை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா அந்த ஷேப் வந்து மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் போடலாம் பாருங்கள். ஒரு சுற்று சுற்றுறோம். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே கொண்டு வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு சுற்று சுற்றி இந்த லூப் வழியாக விட்டு எடுக்கிறோம். அதை மெல்ல அப்படியே இழுத்து டைட் பண்ணுங்கள். இதுதான் சாக்லேட் நாட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒயிட் ஒயர் வந்து கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம பேசிக் நாட் போடுறோம். இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல சாக்லேட் நாட் போடுங்க. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமெல்லாம் இல்லை. கொஞ்சம் வந்து பொறுமையாக பார்த்து போடணும், அவ்வளவே தான். ரொம்ப டைட்டாக இழுத்துறக்கூடாது, அப்போ வந்து ஷேப் மாறிடும் நமக்கு. அந்த கீழே வர ஒயர் மட்டும்தான் நல்லா இழுக்கணும். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த வரிசையில் அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்க்குள்ளாரே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு சாக்லேட் நாட் வந்து எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள், இந்த டைமண்ட் ஷேப் டிசைனில். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசையில் அப்படியே கிராஸாக போகிற வயசில் நம்ம போட்டுக்கிட்டே வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நான் பாருங்கள் இந்த வருஷம் சுற்றி வர போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த பென் ஸ்டாண்டில் வந்து இந்த ஒயிட் கலர் வர ஒயர் அதுக்கு பதிவாக நான் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப் வந்து 4 வந்து கிடச்சிருக்கு நமக்கு. இந்த மாதிரி ஹைட் பண்ணி கொண்டு வந்து நம்ம மீதி இருக்க வயசை உள்ளே பார்த்த மாதிரி கிராஸாக போகிற நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட வேண்டியது தான். நமக்கு அப்போ பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வரும். நம்ம நார்மலாக பேசிக் நாட் போடுற பென் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 6 இன்ச்சஸ் தான் கிடச்சிருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது திங்ஸ் எல்லாம் எதுவும் கீழே விழுகாது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் ஒரு நியூ மாடலாக இருக்குது.
நான் பாருங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு இந்த சாக்லேட் நாட்டில் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க வாய்ஸை வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும். ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணலாம். இல்லை கூட போட்டது போக மீதியான வாய்ஸ்லையும் இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிஃப்டாக கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே இது ஒரு நியூ மாடலாக இருக்குது. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட்ஸ் டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்களை ஃபேவரட் கலர்ஸில் இந்த பென் ஸ்டாண்ட் வந்து போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.